என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. வணக்கம். கவிஞர் பாரதன், கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தலைவர். இன்றைக்கு நம்முடைய கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இன்று செய்திருக்கிறார். பொதுவாக ஒருவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீண்டகால போராட்டத்துக்கு பின்தான் அது நடக்கும் என்பது இதுவரை தமிழக நாட்டிலே நிலவி வந்த நிலைமை. ஆனால் அதை மாற்றி ஒரு குறுகிய காலத்திலே இயக்குநர்களையே ஒரு மிக உயர்ந்த இடத்தில் இருந்த தமிழனான பாரதி ராஜா அவர்கள் மறைந்த ஒரு குறுகிய காலத்திலே அவருக்கு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்திலே வைத்து மிக குறுகிய காலத்திலே அதற்கான அனுமதியை பெற்றிருப்பது என்பது இதுவரை அரசியல் வரலாற்றிலே தமிழகத்திலே நடந்திராத ஒன்று என்பதை இந்த இடத்திலே கட்டாயம் பதிவு செய்தாக வேண்டும். தமிழர்களுடைய பெருமை என்று பட்டியலிடுகின்ற பொழுது திரைப்படத்துறையை பொறுத்தவரை முதலிடத்திலே சாதனை படைத்தவர் பாரதி ராஜா அவர்கள். பாமரனுடைய வாழ்வை திரைப்படத்திலே கொண்டு போய் சேர்த்த புதுமையை செய்தவர் அவர்தான். வேதம் புதிது முதல் கிழக்கே போகு ரயில் என்று பல மக்கள் கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த பெருமை அவருக்குண்டு. பெண்ணடிமையை நீக்குவதற்கு கருத்தொம்பாவை எடுத்தவர். அத்தகைய கருத்துள்ள படங்களை எடுத்த பாரதி ராஜாவிற்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மொழிவு. அதை ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் அவருக்கே உரிய விரைவோடு அவருக்கே உரிய முயற்சியோடு மிக துரிதமாக மிக விரைவிலே அந்த சாதனையை செய்திருப்பது என்பது ஒரு இலக்கியவாதி என்ற முறையிலே பாரதி ராஜாவினுடைய ரசிகர் என்ற முறையிலே எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. இதுபோல பல்வேறு சாதனைகளை செய்து வருகின்ற நம்முடைய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ராவுடைய பணி மேலும் மேலும் தொடர்வதற்கு எங்கள் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை அவரை வாழ்த்துகிறது. மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.